எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த வயிறு அல்சர் பிரச்சனை, ஸ்டொமக் அல்சர், வயிறு எரிச்சலாக இருக்கிறது, நெஞ்செரிச்சல், வயிறு உப்பாசமாக இருக்கிறது, வயிறு வலிக்கிறது, அதுக்கு மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நான் சொல்ல போகிற இந்த உணவு பழக்கங்களும் இந்த வாழ்க்கை முறைகளும் சரியாக பின்பற்றுறதுனால இந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால இதை சரி செய்யலாம்? முதல் விஷயம், நல்ல ஆவியில் வேக வச்ச உணவுகள், அதாவது இட்லி, இடியாப்பம், தேங்காய் பால், இதெல்லாம் வந்துட்டு அதில் நிறையா ப்ரோபயோட்டிக் இருக்குது. அதாவது நம்ம குடலுக்கு வயிற்றுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது அதில். அது அப்புறம் தயிர், மோர், இதெல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமேல நல்ல வேக வச்ச காய்கறிகள், அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் ஜூஸ், அது வந்து ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஸ்டொமக் அல்சருக்குன்னே தேவைப்படக்கூடிய ஒரு வைட்டமின் யூ அப்படின்னு சொல்லிட்டு வைட்டமின் அதில் இருக்கிறது. அது வந்துட்டு நம்ம ஸ்டொமக் அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது. ஸோ அது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 ml அந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன் வந்து இதுக்கு ஒரு நல்ல உணவு. அதே போல் வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லது. அதே போல் எது நம்ம சாப்பிட்டாலுமே வந்துட்டு ரொம்ப வயிறு ஃபுல்லாகிற மாதிரி வயிறு முட்டை நம்ம சாப்பிடக்கூடாது. அதே போல் தண்ணி குடித்தா கூட வந்துட்டு ரொம்ப வயிறு ஃபுல்லாக குடிக்க வேணாம். ஒரு அப்பப்போ தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அதே போல் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய ஸ்டொமக் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம்னா, இப்போ காலை 8 மணினா 8 மணி, மதியம் 12லேருந்து 1 மணினா 12லேருந்து 1 மணிக்குள்ளே, ஈவினிங் நைட்டு ஒரு 8 மணினா அது 8 மணி, அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அது ஸ்டொமக் அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து சாப்பிட போகிறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசிட் செக்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஆசிட் அமிலம் சொல்ல காமிச்சிடும். இப்போ இந்த அல்சர் எப்படி வருது, இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய ஸ்டொமக் எடுத்துக்கிட்டோம்னா, வயிற்று பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வயிற்றில் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து சுரக்கும். இது வந்து உணவை ஜீரணிக்கிறதுக்காக சுரக்கிற ஒரு திரவியம். இது வந்துட்டு இதோடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.5 to 3 வரலும் இருக்கும். இந்த ஸ்டொமக் ஆசிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்துட்டு இரும்பையே கரைக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குது. அப்புறமா நம்ம உணவுகள்லாம் எப்படி ஜீரணமாகனு வச்சு பாருங்க. ஆனால் அந்த அமிலம் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கை, நம்மளுடைய வயிறை வந்து பாதிக்காத அளவுக்கு அந்த வயிற்று மேலே வந்து மியூக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த மியூக்கஸ் வந்து என்ன பண்ணோன்னா வந்து இந்த ஆசிட் வந்து நம்ம வயிறை எதுவும் பாதிக்காத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்படி தான் நார்மலாக இருக்கும். நம்ம கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, காலையில் உணவுக்கும் மதிய உணவுக்கும் ரொம்ப நீண்ட நேரம் இடைவெளி இருக்கிறது, அப்படிலாம் பண்ணும்போது என்னன்னா ஆசிட் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ அது என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம ஸ்டொமக்கில் உள்ளதை லேயரை அரிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம். இதனால அந்த வயிற்று புண் வந்து ஏற்படும். இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போது அதை வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச் பைரோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து இந்த வயிற்றுப்புண்ணை வந்து ஏற்படுறதுல ஒரு முக்கிய பங்கு விளைவிச்சிட்ருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய வயிறு. இந்த வயிற்று பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆசிட் சுரக்கும். அந்த உணவுகளை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக, ஜீரணிக்கிறதுக்காக. அது வந்து 1.5 to 3 இருக்கும் அதோடைய பிஹெச் வேல்யூ. இப்போ இந்த ஆசிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்துட்டு இரும்பு கூட கரைக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குது. அப்புறம் உணவுகள்லாம் எப்படி செரிமானமாகனு வச்சு பாருங்கள். இந்த ஆசிட் வந்துட்டு நம்மளுடைய வயிற்று பகுதியை வந்து எதுவும் பாதிச்சிடக்கூடாது இல்லையா? ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அந்த வயிற்று பகுதியில் அந்த ஆசிட் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்டொமக்கு மேலேயே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்துட்டு அது பேர் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மியூக்கஸ் என்ன பண்ணணும்னா அந்த சொல்லக்கூடிய அந்த அமிலம் வந்து வயிற்று பகுதியை எதுவும் பாதிக்காதபடி அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, இப்போ காலைல உணவுக்கும் மதிய உணவுக்கும் நீண்ட நேரம் இடைவெளி இருக்கிறது, அப்போல்லாம் இருக்கும்போது அதிகமான ஆசிட் செக்ரேட் ஆகும். அப்போ அதிகமாக ஆகும்போது அது அந்த வயிற்று பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும், அங்கே புண்ணு ஏற்படும். அதுதான் அல்சர்ஸாக வருது நமக்கு. ஓகே, அது இல்லாமல் இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது ஹெச் பைரோலின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா. அதை வந்துட்டு இப்போ 1980களுக்கு மேலே வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு இந்த அல்சரை காஸ் பண்ணுது. இதுக்கு இந்த கேபேஜ் ஜூஸ் வந்து இந்த பாக்டீரியா விஷயங்களுக்கு எதிராகவும் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நெஞ்செரிச்சல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வயிற்று பகுதிக்கு மேலே வந்து ஒரு ஸ்பிங்டர் இருக்கும். ஸ்பிங்டர்னால் அது பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இப்படி அந்த குழாயை.
ஏன்னா ஒன்ஸ் உள்ள உணவு வந்ததுக்கப்புறமேலு வயிற்றுக்குள்ள வந்ததுக்கப்புறமேலு மறுபடியும் அது மேலே எதுக்கடிக்கக்கூடாது, மேலே போகக்கூடாதுன்றதுக்காக அது பிடிச்சி வச்சுக்கும். அது ஓப்பன் ஆகிறது மூலமாகவும் ஓப்பன் ஆகும்போது ஆசிட் மேலே ஏறுறது தான் நமக்கு நெஞ்செரிச்சல்ன்றது வருது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா வந்துட்டு அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சைடாக சாஞ்சு படுத்துட்டிங்கன்னா அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா மேலே எதுக்கடிக்காமல் அது கீழேயே இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம அதை சரி பண்ணலாம். இப்போ இந்த பாக்டீரியா தான் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் இருக்குது. அது நம்ம அப்புறம் வருவோம். ஸோ இப்போ நம்ம இயற்கையாகவே இப்படியே சரி பண்ணணும்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது பண்ணக்கூடாது. அதே போல் வந்துட்டு மசாலா ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றது, வெளியே போயிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இது சாப்பிட்றது நிறுத்தணும். அதே போல் பால் சிலருக்கு ஒத்துக்காது, அதில் ஒரு லாக்டோஸ் சிலருக்கு ஒத்துக்காது. பாலுமே இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைகளுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் சின்சியராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுக்கு. நல்ல ஹீலிங் பார்க்க முடியும். 2 வாரம் நான் சொல்கிறத கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த உணவுகள், அந்த நீராவியில் அதாவது ஆவியில் வச்ச உணவுகள், இட்லி, இடியாப்பம் மாதிரி உணவுகள், இளநீர், அப்புறம் வந்து தேங்காய் பால், நல்ல வேக வச்ச காய்கறிகள் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுங்கள். கீரை சிலருக்கு வந்து செரிமானம் ஆகாத ஒழுங்கா. ஸோ கீரை அவாய்ட், செரிமானம் ஆகிறது இல்லைன்னா நீங்கள் வந்து கீரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் நான்வெஜ், நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது வந்து நான்வெஜ் வந்து ஒரு 2 வாரம் நிறுத்திடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் நான்வெஜ் 2 வாரம், சிக்கன், மட்டன் எதுவுமே வேணாம். முட்டை மட்டும் வெள்ளைக்கரை எடுத்துக்கோங்க. கொழுப்பு அதிகமாக இருக்க உணவுகளோ, இந்த எண்ணெய் பலகாரங்கள், இந்த பஜ்ஜி, வடை இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதே போல் இந்த ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, குறிப்பாக சாக்லேட்டு, இந்த சோடா, இந்த வெளில வாங்கக்கூடிய அந்த ஜூஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருங்க. ஒரு 2 வாரம் மட்டும் கரெக்டாக அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பண்ண வேணாம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை என்ன இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றனா எதை சாப்பிட்றது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 2 வாரம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். அதே போல் டாக்டர் தரக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து என்னென்னா, வலி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்களா வந்து வலி மாத்திரைகள் ஓனாக செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிருக்காங்கன்னா அது நிறுத்தினால. ஏன்னா வலி மாத்திரைகள் வந்து இந்த வயிற்று புண்ணை அதிகமாகும். ரொம்ப முக்கியமான விஷயம், டீ, காஃபி கம்ப்ளீட்டாக நிப்பாட்டியிருங்க. இந்த டீ காஃபியை வந்து நிறுத்திட்டு, இந்த நான்வெஜ் டீ காஃபி நிறுத்திட்டு, நேரத்துக்கு அதே போல் நல்ல தூக்கம், நல்ல 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுமே இது அதிகப்படுத்துனா ஸ்ட்ரெஸ் வந்து நம்முடைய மூளைக்கும் இந்த குடல் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலுமே வந்துட்டு அந்த அல்சர் வரும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த உணவுகள் அதை எடுத்துக்கிட்டு இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு, நான்வெஜ் ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நான்வெஜ் நிப்பாட்டிங்க. நான் ஃபுல்லாக நிரந்தரமாக சொல்லலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வாரத்துக்கு மட்டும் நான் நிறுத்த சொல்கிறேன் நான்வெஜ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த சாக்லேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், ஜூஸ்கள் சாப்பிட்றது நிப்பாட்டிட்டு, இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அது நல்லது. கேபேஜ் ஜூஸ் குறிப்பாக மறந்துடாதீங்க. கேபேஜ் ஜூஸ் வந்து ஒரு 100 ml டெய்லியும் குடிங்க, அது நல்ல சூப்பரான ரிசல்ட் தரும். ஸோ அதுக்கப்புறமேலு சாப்பிட்ட உடனே படுக்காமல் போய் நடந்து கொடுத்துட்டு படுக்க. ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட வேணாம், அளவாக சாப்பிட்டுட்டு தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. ரொம்ப ஒரே தான் அதுவும் வயிறு ஃபுல்லாக குடிக்க வேண்டாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு அதே போல் ஸ்மோக்கிங், புகை பிடிக்கிறதோ, ஆல்கஹால் ட்ரிங்கிங் பண்ணுறதோ இருந்தால் அதை சுத்தமாக நிறுத்திடுங்க. ஏன்னா இது 2 இருந்துச்சுனாலுமே நீங்கள் என்ன தான் மருந்து எடுத்தாலும், என்ன தான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஒரு ரிசல்ட்டும் தெரியாது, அது சரியாகாது. புகை பிடிக்கிறதும் சரி, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதும் சரி, அது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நிப்பாட்டிடுங்க. ஓகே, இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை மோஷன் போனால் கருப்பு கலரில் போகுது, இல்லை வயிற்றுப்போக்கு இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இந்த வயிறு வலி, இது எல்லாத்தோடு சேர்த்து இந்த பிரச்சனையும் இருக்குது, உங்களுக்கு அல்சர் பிரச்சனையோடு சேர்த்து இது எல்லாமே இருக்குது, மோஷன் போனால் கருப்பாக போகிறது இப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம ஹோம் ரெமிடிஸ்லாம் சரி பண்ண முடியாது, கண்டிப்பாக டாக்டரை பார்த்தாகணும். ஏன்னா மோஷன் கருப்பாக போகுது, ஏன் இப்படி போகுதுன்னா இப்படி பார்க்கக்கூடிய அந்த வயிற்றில் வந்துட்டு அந்த அல்சர் வந்து அதிகமாகி அது ஓட்டை விழுந்து, இல்லை வந்துட்டு அதில் ப்ளீடிங் ஆகி ரத்தம் கசிஞ்சு அப்படிலாம் ஆச்சுன்னா வந்துட்டு அந்த மோஷன் கருப்பு வெளில போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, காய்ச்சல் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் டாக்டர் உடனே பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் டாக்டர் கிருபாங்க.